இருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல போய் ஃபேமிலியா போய் பாருங்க, ஃப்ரெண்ட்ஸோட பாருங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம். பிரீத்தி முகுந்தன் மேம் பிளாஸ்ட்ல அப்படி பண்ணியிருந்தாங்க. இது டோட்டல் கான்ட்ராஸ்டிங் சூப்பர் கியூட்டா பண்ணிருக்காங்க ரோல். எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ கூட ரெஸ்பான்ஸ் வேற லெவல் இருந்துச்சு. ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், எந்த சீன்ஸுமே அந்த மாதிரி இல்லை. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அதர்வாக்கு வந்து ஒரு மாதிரி கம்பேக் மாதிரி ஒரு படம். சூப்பரா இருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல போய் ஃபேமிலியா போய் பாருங்க, ஃப்ரெண்ட்ஸோட பாருங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம். படமே வந்து ஒரு லவ் ஜானரான ஒரு படம். அதர்வாக்கு இதெல்லாம் செட் ஆகுது. எப்படி இருந்தது பார்க்க? அதர்வாக் செட் ஆச்சு, நல்லாவே இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நல்லா எமோஷனலாகவும் இருந்தது, ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டடாகவும். கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கலாம். படத்தில் 2-3 ஹீரோயின் இருக்காங்க. அவங்க ரோல் எப்படி இருந்தது? அது படத்தை பார்த்தா தான் தெரியும். இல்லை நீங்கள் பாருங்க, சஸ்பென்ஸ் எல்லாமே நானே சொல்லிட்டேன். ஓவராலாக எப்படி இருந்தது உங்களுக்கு? எப்படி இருந்தது? நல்லா இருந்தது, பார்க்க சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். இதே முறையில் பார்த்துட்டு வரோம். படம் ஓவராலாக நல்லா இருக்குது. ஒன் டைம் வாட்சபிள் ஃபீல் குட் மூவியாக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அதர்வா சார்லேருந்து பிரீத்தி முகுந்தன் மேம், சப்போர்ட்டிங் கெஸ்ட்டில் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் லவ் பற்றி பேசுகிறாங்க. பசங்க ஒன் சைட் லவ் சொல்ல எவ்வளோ தவிக்கிறாங்கன்றத படத்தில் காமிச்சிருக்காங்க. ஓவராலாக நிறைய ஃபீல் குட் மூமெண்ட்ஸோட படம் நல்லா இருக்குது சார். படத்தில் வந்து பரிதாபங்கள் சுதாகர் டிராவிட்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க ரோல் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க வர சீன்ஸ் எல்லாமே காமெடி நல்லா ஒர்க் ஆயிருக்குது. ஃபீல் குட் மூமெண்ட்ஸும் அவங்கள வச்சு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவரோட ரோல் தான் ரொம்ப நல்லா இருக்கும். அவர் தான் படத்தை தூக்கிட்டு எடுத்துற மாதிரி எடுத்துட்டு போவார். படம் ஓவராலாக சூப்பராக இருக்கு. அவரோட நல்லா இருக்கு. படத்தில் 3-4 ஹீரோயின் இருக்காங்க. எஸ், ஆமாம். அவங்க ரோல் எப்படி இருந்துச்சு? எல்லாரோட ரோலும் ரொம்ப நல்லா இருக்குது. அவங்கவுங்க ஆர்டிஸ்ட் மாதிரியே தெரியல. அந்த கேரக்டருக்குனே எழுதி கேஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிரீத்தி முகுந்தன் மேம் பிளாஸ்ட்ல அப்படி பண்ணியிருந்தாங்க. இது டோட்டல் கான்ட்ராஸ்டிங் சூப்பர் கியூட்டா பண்ணியிருக்காங்க ரோல். படத்தோட பேர் வந்து இதய முரளி. எஸ், முரளி ரெஃபரன்ஸ் அதை பத்தில ஏதாவது வச்சிருக்கீங்க? ஆமாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முரளி சார் பற்றின ரெஃபரன்ஸ், பழைய பாட்டுங்கள்லாம் வச்சு ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. படம் ஓவராலாக யாராருக்கெல்லாம் கனெக்ட் ஆகும்? எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். பட் ஆனால் லவ்வர்ஸுக்கு ஒரு பங்கு மேலே கனெக்ட் ஆகும்னு தோணுது. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வந்தால் ஜாலியாக ஒன் டைம் வாட்ச் பண்ணிட்டு போகிற அளவுக்கு இருக்கு. படம் நல்லா இருக்கு பிரதர். படத்தில் என்ன சொல்ல வராங்க? இதய முரளி லவ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபீல் பண்ணாமல் போய் ஒன் சைட் லவ் வச்சுக்காம நம்ம லவ்வை போய் சொல்லிடணும், டிலே பண்ணிக்க கூடாது. படத்தோட பேர் வந்து இதய முரளின்னு வச்சிருக்காங்க. பழைய முரளி ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏதாவது இருக்கா? அந்த படத்தில் அந்த சாங் இருந்தது. அவர் ஃப்ரெண்டு அந்த நம்ம ட்ரைலியன் சீன் வந்துருந்துன்னு நினைக்கிறேன். சின்னி ஜெயின் சார் வந்து பார்த்தீங்கன்னா வர மாதிரி அது நல்லா ஃபீலாக இருந்தது. அவர் அந்த ஒரு 2 நிமிஷம் தான் அவர் வருவார், நல்லா இருந்தது. அந்த படத்தோட இதயம் படம் நான் பார்த்ததில்லை. அந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன் சைடில் நம்ம சொல்ல முடியும், ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இதுலேயும் ஒன் சைடில் நம்ம சொல்லலை, நம்ம லவ் சொல்லலாம் என்ன ஆகும், நம்ம எவ்வளோ அஃபெக்ட் ஆகும், நம்ம மிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. படத்தில் 2-3 ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோயின் ரோல்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. ஹீரோயின் எல்லாம் நல்லா இருந்தது. ஒரு ஹீரோயினே 2 இருப்பாங்க. படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் நல்லா இருந்தது. அது அன்எக்ஸ்பெக்ட் ட்விஸ்ட்டு தான். நம்ம என்னடா பண்ணுற போகிறாங்க, ஏன்னா ஆஸ் யூஷுவல் படம் மாதிரி போயிருமோது நினைக்கும் போது சின்ன ட்விஸ்ட் வச்சானுங்க. அடுத்து முடியும்போது அடுத்துல வந்தது. கைடு போர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபீமேலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரீத்தி கம்பேர் பண்ண விட தான் ஒன் சைடில் லவ் சொல்ல முடியலன்னு அவங்க ஃபீல் பண்ண மாதிரி நல்லா காமிச்சிருந்தாங்க. பிரீத்தி வந்து ஆஸ் யூஷுவல் நார்மலாக இருப்பாங்க, லவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன் சைட் லவ் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணது கைடு போர்ஷன் நல்லா இருந்தது. படத்தில் வந்து பரிதாபங்கள் சுதாகர் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பரிதாபங்களில் பார்த்த மாதிரியே தான் இருக்குது அவர் ஆக்ஷன் எல்லாமே. இது வந்து நம்ம பண்ணுறப்ப நல்ல ரெஸ்பான்ஸாக தான் இருந்தது. டிராவிட் நல்லா பண்ணியிருந்தார். அவங்களும் சின்ன சின்ன கம்மி. ஆனால் சுதாகரனை பண்ணுறது வந்து பேசினாலே நல்லா சிரிக்கிற மாதிரி நல்லா தான் ஜாலியாக தான் இருந்தது. கிளைமேக்ஸ் நல்லா நச்சுன்னு வச்சுட்டாங்க. படத்தில் பீக்கே கிளைமேக்ஸ் தான். படத்தில் ஃபகத் ஃபாசில் ஒரு ரோல் பண்ணுறாரு. அவர் தான் இவங்களை சேர்த்து வைக்கிற மாதிரியே கொண்டு வந்திருப்பாங்க. அவரோட நீங்கள் தேட்டரில் அவரோட எலிமினேட் சாங் வரும் நல்லா பிளாஸ்டாக இருந்தது. அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. அவ்வளோதான் அவர் ரோல் முடிஞ்சது அப்படிங்கும்போது ட்விஸ்ட்டாக கொடுத்து வந்து கிளைமேக்ஸாக ட்விஸ்ட்டாக வச்சு முடிச்சு விட்டாங்க. படம் ஓவராலாக எப்படி இருக்குது? எல்லாரும் யாராருக்கெல்லாம் கனெக்ட் ஆகும்? நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. ஏன்னா லவ் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேங்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே கனெக்ட் ஆகும் படம். ஓகே தான். புது கதை போய் பார்க்க சொல்லுங்கள். ஆமாம், புதுசாக இருக்குது. பேசவே மாட்டார் படத்தில். ஆமாம், 3 பேர் 4 பேர் இருக்கிறாங்க. புதுசாக சொல்லக்கூடாது, போய் பார்க்க சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஸ்கூலில் அந்த இதே படம் கன்வே பண்ணாமல் ஒரு லவ் நல்லா இருந்துச்சு. ஆமாம், நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அவரோட தான் ரெஃபரன்ஸ் இருக்கு. நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படத்தில் என்ன கன்வே பண்ண வந்திருக்காங்க? ஒன் சைட் லவ் பற்றி தான் சொல்கிறாங்க. தலை ஃபுல்லாகவே விட்டது வந்து கடைசியில் வந்து அதை பற்றி போய் சொல்கிறது, அதுதான் வந்து இந்த படத்தை பற்றி. இது மற்றபடி நல்லா இருந்துச்சு படம். அதர்வாக்கு வந்து ஒரு மாதிரி கம்பேக் மாதிரி ஒரு படம். முன்னாடி அவருக்கு வந்து சொல்கிறாங்க. எங்களுக்கு அவ்வளோ கனெக்ட் ஆகல. ஆனால் படம் நல்லா இருக்கும். நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. எங்களுக்கு தெரிய வந்துச்சு 90s கிட்ஸ் எப்படி இருந்தாங்க. ஷார்ட்டாக இருந்திருக்கலான்னு ஃபீல் பண்ணோம். அவ்வளோதான். பாட்டு நிறையா பாட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அது லைட்டாக இழுத்து விட்ட மாதிரி இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃப் லைட்டாக ஸ்லோ ஆன மாதிரி இருந்துச்சு. மற்ற 3 ஹீரோயின் இருக்காங்க.
நல்லா பிளாட் ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. அது கூட நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க, அவங்கள போய் பாருங்க. சொல்றதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஃபஹத் ஃபாசில் தான் செமையா இருந்துச்சு. ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. படத்துல படத்து பேர் வந்து இதே முறையில் வச்சிருக்காங்க. பழைய முறையில் ரெஃபரன்ஸ் ஆமா, ஆக்சுவலி அதான் படமே. படத்தோட கருவே வந்து அதுதான். அதை ஒன் சைட் லவ் கடைசி வரைக்கும் சொல்லவே முடியாம நிறைய ரெஃபரன்ஸ் அவங்க அப்பாவுக்கு வச்சிருக்காங்க. ஆக்சுவலி ஹி ஜஸ்டிஃபைட் த மூவி நேம். லவ்வர்ஸாக தான் வந்து பார்க்க முடியுமா? நான் ஒரு இல்ல ஃபேமிலியாவும் பார்க்கலாம். எந்த சீன்ஸுமே அந்த மாதிரி இல்ல. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். டீசெண்டா நடிச்சிருக்காரு அதர்வா. முன்னாடி பார்த்த அவரோட அந்த ஈட்டி அந்த மாதிரி படத்தை மாதிரி தான் அவர் செம்ம நடிச்சிருக்காரு. கம்பேக். அதர்வாக்கு செம்ம கம்பேக்கு செம்ம நல்லா ஓடும் படம். நல்லா கைடல் ஒரு முன்னாடி படங்கள்லாம் அந்த ஒரு அவ்வளவா இல்லைங்க இந்த படத்துல அவ்வளவா. இந்த படத்துல வந்து பிரீத்தி முகுந்தன் தான் மெயின். அவங்க தான் வந்து மெயின். அதுக்கப்புறம் கயடு லோகர் பார்த்தீங்கன்னா நம்ம டிராகன்ல பார்த்த அளவுலாம் இல்லை. இதுல வந்து கொஞ்சம் டீசெண்டான ஒரு ஃபேமிலி பேஸ்டு டாக்டர் மாதிரி, செகண்ட் ஹீரோயின் மாதிரி. அந்த காமெடி நல்லா இருக்கு. ஃபுல்லாவே படம் ஃபஹத் ஃபாசிலுக்காக இந்த படத்தை பார்க்கலாம். நல்லா நடிச்சிருந்தாரு. வந்து ஃபர்ஸ்ட் போறாரு, அப்படியே காணாம போயிடுறாரு. அப்பப்போ காணாம போயிடுவாரு. ஆனா வரும்போதுலாம் காமெடி இருக்குங்க. அவர்கிட்ட இருந்து நல்ல காமெடி இருக்கு. செமையா நடிச்சிருக்காரு அவரும். அண்ட் கோபி அண்ட் சுதாகர் நடிச்சிருக்காரு. சுதாகரும் டிராவிடும் வந்திருக்காங்க. சூப்பராக இருந்தது அவங்க படத்துல 3 ஹீரோயின் 4 ஹீரோயின் சொல்றாங்க. அதான் எப்படி இருக்கு? நல்லா தான் இருந்தது. கைடு போர்ஷன்ஸ் ஆனால் கம்மி தான். ஆனால் பிரீத்தி முகுந்தன் நல்லா பண்ணியிருக்காங்க. கைடும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் லவ் பற்றி எப்படி எப்போனாலும் நம்மளுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. ஃபகத் ஃபாசில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஜொனிதா காந்தி அவங்க சிங்கராக இருக்காங்க போல. அவங்க வந்து ஆக்டர்ஸ் அது பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்தது அவங்க போர்ஷன் எல்லாம். படம் பேர் வந்து இதய முரளி, பழைய முரளி ரெஃபரன்ஸ் தான் வச்சிருக்காங்க. முரளி போர்ஷன் ஒரு 2-3 சீன் வரும். அவ்வளோ இல்லை, ஒரு 2-3 சீன் அவ்வளோதான். படத்துல கைடல் ஓவர்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. படம் ஓவராலாக எப்படி இருந்தது? ஓவரால் நல்லா சூப்பராக வச்சு தான் ப்ரோ. இருக்கிற சென்சிட்டிவ்லாம் படம் எல்லாருக்கும் ரிலேட்டபிள் ஆகும். ஒன் சைடில் வரைக்கும் கண்டிப்பாக ரிலேட்டபிள் ஆகும். சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு, என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. படத்துல என்ன கன்வே பண்ண வராங்க? ஏன்னா லவ் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. அவ்வளோதாங்க. சூப்பராக இருக்குது சார். அதர்வாலேருந்து பிரீத்தி முகுந்தன்லேருந்து கயாடு லோகர்லேருந்து எல்லாருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. தமன் சார் மியூசிக் வேறு லெவலில் இருக்குது. ட்விஸ்ட் இருக்குது பிரீத்தி முகுந்தன் மேம் கேரக்டரில். அந்த ட்விஸ்ட் இப்போ சொல்லக்கூடாது, படம் பார்க்குறவங்க சூப்பராக புரியும். அதனால் படம் எங்கேயுமே லேக் ஆகலை. ஃபஸ்ட்லேருந்து கிளைமேக்ஸ் வரையும் வேறு லெவல். அதே மாதிரி அதர்வாக்கு ஒரு கம்பேக்காக இது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். யங்ஸ்டர்ஸ் ரக்ஷன், ஏஞ்சலின், சுதாகர், திராவிட் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. படம் பயங்கரமாக இருக்குது. நல்லா எல்லாருமே என்ஜாய் பண்ணி கை தட்டி பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த ட்ரெயின் சீன் எல்லாமே இதில் இருக்குது. அந்த ட்ரெயின் சீன் அந்த படத்தில் என்ன காட்டினாங்களோ அந்த படம் திடீர்னு தேட்டரில் அந்த படத்தை கொண்டு வந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. அதில் ஆமாம், பிரீத்தி முகுந்தன் கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு. வேற லெவல். அதுதான் கடைசி வரையும் வருது. கைடு லோகர் செகண்ட் ஹாஃபில் ஒரு பாதி வரையும் நல்லா இருக்கு. ஒன் சைடு லவ் பண்ணுறவங்களுக்கு அதுக்கு நல்லா கனெக்ட் ஆகும். ஸ்கூலு எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ. அது அவங்க தான் பார்க்கணும், இவங்க தான் பார்க்கணும் இல்லை, எல்லாருமே பார்க்கலாம். முக்கியமாக ஒன் சைடு லவ் பண்ணவங்களுக்குலாம் இது கொஞ்சம் கனெக்ட் ஆகும். அவ்வளோதான். படம் ரொம்ப அருமையாக இருக்குது ப்ரோ. ஏன்னா பழைய படம் பார்த்த ஃபீலிங் கிடைக்குது. ஏன்னா பழைய படம் இதே முரளி பார்த்தீங்கன்னா லவ் சொல்லுவார். இந்த படத்தில் வந்து கடைசி வரைக்கும் ட்விஸ்ட்டாக வந்து லவ் சொல்லாமல் வந்து கடைசியாக வந்து கிளைமேக்ஸே முடிச்சிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ப்ரோ. படத்தில் இத்தனை ஹீரோயின் இருக்காங்க. யாரோட லவ் போர்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு? எல்லா கேரக்டரும் சூப்பர் தான். உங்களுக்கு பிரீத்தி கேரக்டர்லேருந்து லாய்டுல எல்லாமே சூப்பராக நடிச்சிடறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா ஜொனிதா காந்தி ஒரு கேரக்டர் டீச்சராக நடிச்சிடறாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது ப்ரோ. படத்தில் ஃபகத் ஃபாசில் வராரு. ஒரு கல்யாண இதில் ஒரு பாட்டு போடுவாங்க, செம்மையாக இருக்கும். அந்த தீம் பாட்டு கூட சூப்பராக இருக்குது ப்ரோ. படத்தில் வந்து பரிதாபங்கள் சுதாகர் அவரோட காமெடியும் சூப்பராக இருக்குது. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா பேர் வச்சிருப்பாங்க ஷூன்னு, அது சூப்பரான பேர் ப்ரோ. படம் யாருக்கெல்லாம் கனெக்ட் ஆகும்? ஏன்னா யாராக ஒன் சைடு லவ். ஏன்னா இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம வந்து ஓப்பனாக லவ் சொல்லணும். ஏன்னா மறைச்சி வச்சுன்னா ஒரு முள்ளுச்செடி மாதிரி ஆகிடும். கடைசியில் லவ் சொல்லக்கூடாது, ஓப்பனாக சொல்லணும். ஏன்னா நம்ம காத்திருப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஏமாற்றம் தான் தவிர நம்ம ஓப்பனாக சொல்லிடணும். படம் கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக இருக்குன்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எனக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா எந்த ஒரு லேக்கும் கிடையாது. படம் சூப்பராக போச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் புரிஞ்சு தான். செகண்ட் ஹாஃப்லேருந்து அந்த லவ் சீன்லேருந்து மேரேஜ்லேருந்து சூப்பராக போச்சுன்னா. ஆக்சுவலி படம் நல்லா இருக்கு. இந்த படம் வந்து இதே முரளின்றது இதே படம் சின்ன வயசில் அப்போல்லாம் வந்துட்டு நான் ஃபோன்லலாம் பார்க்கல. எங்கள் அம்மாவோட அப்போ வந்து நான் அந்த டெக்கில் கேசட் போட்டு பார்க்குறேன். அப்போ இதே பார்க்கும்போது அப்போ எனக்கு முரளி சாரை வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஆக்சுவலி அவரோட படத்தில் நிறைய ஆக்டிங் நல்லாயிருக்கும். அதனால் வந்து அவர் பேஸ் பண்ணி இந்த படம் வந்து அதர்வா வந்து ஒரு காலேஜ் ஈவெண்ட்டில் சொல்லுவார், நீங்கள் எத்தனை பேர் டபுள் சைட் லவ் பண்ணுறீங்க, இங்கே எத்தனை பேர் சிங்கிள் சைட் பண்ணுறீங்க, ஒன் சைட் லவ் பண்ணுறீங்கன்னும் போது அப்போ நான் ஒன் சைட் லவ் பண்ணும்போது நானும் ஒன் சைட் லவ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. நான் அதிகமாக வந்துட்டு நான் வந்து இந்த படம் பார்க்கும்போது நானே ஒரு 2-3 பேர்கிட்ட லவ் சொல்லணும் பார்த்துக்கோங்க. ஃபகத் ஃபாசில் நல்லா பண்ணியிருக்காரு. டோட்டலாக ரன்னிங் டைம் ஒரு 15-20 மினிட்ஸாக இருக்கும். வராது. உண்மையிலே சூப்பராக பண்ண கிளைமேக்ஸை உண்மையிலே எப்படி சொல்கிறது, ஃபகத் ஃபாசில் கொடுத்த அந்த ஒரு
ஒரு சீனை நாங்கள் எதிரே பார்க்கல, நல்லா இருந்துச்சு. நட்டி சார் இந்த படத்தில் வந்து ஒரு அப்பா அம்மா இல்லாத ஒரு ஃபீலை அவர் ஒரு மாமாவாக கொடுத்துருக்கிறாரு. பையன் மாமானா அந்த மீனிங்கில் போயிட வேணாம். இருக்கு சார், ஃபேமிலியை வந்து பார்க்கலாம். நல்ல கதை, ஹீரோ நல்லா பண்ணியிருக்காங்க, டேரக்ட் நல்லா பண்ணியிருக்காரு, மியூசிக்கும் நல்லா இருக்குது, அவங்க ஃப்ரெண்டு எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நல்ல கதை தான். ஏன்னா கொஞ்சம் லவ்வாக சொல்லும் போது சொல்ல முடியாமல் போயிடுது, ஒன்று தான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. இப்போ எல்லாம் உடனே லவ்வாக சொல்லிடுறாங்க, ஆனால் அப்போல்லாம் கொஞ்சம் லேட்டாக தானே ஆகும். அது ஒன்று தான், மற்றபடியும் நல்லா தான் இருக்குது. படத்தோட பேர் வந்து இதய முரளி, பழைய அந்த படத்து பேர் வச்சிருக்காங்க. அதோட ரெஃபரன்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது சார். இப்போ இருக்க இதுக்கு ஜென்ரேஷனுக்கெல்லாம் எப்படி வேணால் கதை எழுதலாம், ஆனால் அப்போ இதுக்கு கிடைக்காதுல்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடி போது நல்லா இருக்கு, ஆனால் ஃபேமிலியே வந்து பார்க்கலாம். படத்தில் வந்து பரிதாபம் சுதாகர் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. எப்படி பண்ணியிருக்காரு? கரெக்டாக தான் பண்ணியிருக்காருங்க, நல்லா தான் பண்ணியிருக்காரு. பகத் பாசில் ரோல் அவளும் பயங்கரமாக பண்ணியிருக்காருங்க, செம்ம நல்லா தான் நடிச்சிருக்காங்க. ஓவரால் யாராருக்கெல்லாம் கனெக்ட் ஆகும்? இல்லை சார், எல்லாருமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க, யாருமே இது பண்ணல. அவங்க கொடுத்த ரோல் கரெக்டாக எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்ததா? கண்டிப்பாக